பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதாவது 100 கிராம், அது கூட 2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. வறுத்து ஓரளவுக்கு பொன்னிறமானதும் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு இதை நம்ம குக்கரில் இப்போ வேக வைக்க போகிறோம். அதுக்கு நெய் விட்டு கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து குக்கரில் போட்டு அது நல்லா வறுத்துக்கோங்க. அந்த மாவை நல்லா வாசனை வந்ததும் இது கூட 2 மடங்கு அளவு தண்ணியாக தான் நம்ம 3 கப் எடுத்ததுனால 6 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இதை இப்போ வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்து குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இல்லைனா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரையை கரைச்சிக்கலாம். சர்க்கரை நான் 3 கப்பு எடுத்துருக்கிறதுனால 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் மீடியமாக தான் இனிப்பு இருக்கும். உங்களுக்கு அதிக இனிப்பு வேணும்னா கூட கொஞ்சம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணோன்னே தண்ணி மேலே சேர்ந்துருக்கும். கிண்டி விட்டிங்கன்னா சரியாயிரும். அது கூட சர்க்கரை சேர்த்து நான் ஒரு 3 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் வேணாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பிடிச்சி வேக வச்சிங்கன்னா பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை ரெடி ஆயிடும்.